أعوذ بالله من الشيطان الرجيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين ما بعد. அன்பிற்கினிய மாணவ மாணவிகளே, இது பக்கர் அபு ஜெயித் ரஹிமஹுல்லா என்கிற சவுதி அரேபியாவை சேர்ந்த மார்க் அறிஞர் எழுதிய ஒரு முக்கியமான மார்க்க கல்வி தேடக்கூடிய ஒரு மாணவருக்கு, ஒரு மாணவிக்கு மிக தேவையுள்ள ஒரு தலைப்பில், அதாவது மார்க்க கல்வி தேடும் மாணவனின் அல்லது மாணவியின் பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் தொடர்பான ஒரு நூல். இந்த நூலின் பெயர் ஹில்யத்து தாலிபில் இல்ம். தாலிபில் இல்முடைய ஆபரணம். தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்காக, அழகான தோற்றத்தில் இருப்பதற்காக எப்படி ஒரு மனிதன் அழகான ஆடையை அணிந்து கொள்கிறானோ, ஆபரணத்தை அணிந்து கொள்கிறானோ, அப்படி ஒரு தாலிபுல் இல்முடைய ஆபரணம் என்ன, ஒரு தாலிபுல் இல்மை அழகுபடுத்தக்கூடிய, அலங்கரிக்கக்கூடிய அழகான ஆடை என்ன என்று சொன்னால், அவர் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் தான், ஆதாபுகள் தான். ஒரு தாலிபுல் இல்முக்கு அவர் பேண வேண்டிய ஒழுக்கங்களும் ஆதாபுகளும் தான் அழகு. என்னதான் படித்து, என்னதான் மார்க்க அறிவை அடைந்து தேர்ச்சி பெற்றிருந்தாலும், ஒரு மாணவரிடம் இருக்க வேண்டிய ஒழுக்கம் அவரிடம் இல்லை, மாணவரிடம் இருக்க வேண்டிய அஹ்லாக் அவரிடம் இல்லை என்று சொன்னால், என்னதான் படித்திருந்தாலும் அஹ்லாக் இல்லாமல், நல்ல ஒழுக்கங்கள் அவரிடம் இல்லாமல் அவர் உண்மையான ஒரு தாலிபுல் இல்மாக கருதப்பட மாட்டார். மனிதனுடைய உடம்பை மறைத்து ஒரு மனிதனை அலங்கரிக்கக்கூடிய அந்த ஆபரணம், அந்த ஆடை இல்லை என்று சொன்னால் எப்படி இருக்கும் ஒரு நிலை, அதுபோன்றுதான் அந்த தாலிபுல் இல்முடைய நிலை. எனவே ஒரு தாலிபுல் இல்மை அலங்கரிக்கக்கூடிய, அழகுபடுத்தக்கூடிய, அழகான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆதாபுகள் அனைத்தையும் சுருக்கமாக ஷேக் அவர்கள் பக்கர் அபு ஜெயித் ரஹிமஹுல்லா இந்த ஹில்யத்து தாலிபில் இல்ம் என்கிற நூலில் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நூலின் முன்னுரையில் ஷேக் அவர்கள் சொன்ன விஷயத்தை நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு முதல் பாடத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம், முதல் தலைப்பை பார்க்கலாம். முன்னுரையில் ஷேக் அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த காலத்தில் கல்வியை நோக்கி பலரும் நினைச்சுகிறார்கள், முன் வருகிறார்கள். இது ஒரு நல்ல விஷயம். கல்வியை நோக்கி முன் வருகிறார்கள், படிக்கிறார்கள், ஆழமாக பலரும் படிக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் மார்க்க கல்வி படிக்கக்கூடியவர்களிடம் ஒழுக்கம், ஆதாப் இல்லை என்று சொன்னால் அது அவர்களுக்கு பயன் தராது. அந்த அடிப்படையில் படிப்பதோடு பேண வேண்டிய ஒழுக்கங்களையும், ஆதாபுகளையும், அகலாகையும் பேண வேண்டும். எனவேதான் அந்த காலகட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முன் சென்ற அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? ஆதாபு ஹமலத்தில் குர்ஆனில் கரீம், குர்ஆன் மனனம் செய்யக்கூடிய ஹாஃபிஸுகளுடைய ஒழுக்கங்கள், அவர்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்கள், ஒரு நூல், தனி நூல். ஆதாபுல் முஹத்திஸ், ஹதீஸ் துறை சார்ந்த வல்லுநராக இருக்கிறார், முஹத்திஸாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் பேண வேண்டிய ஒழுக்கங்கள். ஆதாபுல் முஃப்தி, ஃபத்வா தரக்கூடிய அந்த அறிஞர் பேண வேண்டிய ஒழுக்கங்கள். ஆதாபுல் காதி, ஜட்ஜாக இருக்கக்கூடிய, நீதிபதியாக, இஸ்லாமிய நீதிபதியாக இருக்கக்கூடிய அந்த காதி பேண வேண்டிய ஒழுக்கங்கள். இப்படியெல்லாம் தனி நூல்களை தொகுத்து அந்த துறையை சார்ந்த மக்களுக்கு ஆதாபுகளை நம்முடைய அறிஞர்கள் போதிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். இன்னும் அந்த வகையில் ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார், அல் மஸ்ஜிது நபவியிலும், மதீனாவில் உள்ள அல் மஸ்ஜிது நபவியிலும் ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு என்ன செய்கிறார்கள்? அஸ்ஸர்னூஜி என்கிற அறிஞர் எழுதிய ஒரு நூல், தஅலீமுல் முத்தஅல்லிம் தரீகத்தத் தஅல்லும்,
படிக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு படிக்கும் வழிமுறையை போதிப்பது என்கிற ஒரு நூலை அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு கற்றுத் தந்தார்கள். இது ஒரு நல்ல விஷயம் என்று பக்கர் அபு சயீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அந்த விதத்தில் தான் பொதுவாகவே இப்போது நாம் சொன்ன அந்த உதாரணங்கள் ஹதீஸ் துறையை சார்ந்த மாணவர்கள் அல்லது குர்ஆன் ஹிஃப்ஸ் தொடர்பான மாணவர்கள் இப்படி எழுதப்பட்ட நூல்கள். ஆனால் இந்த புத்தகம் ஹில்யத்து தாலிபில் இல்ம் என்கிற இந்த புத்தகமோ பொதுவாக மார்க்க கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்கள், தனி ஒரு துறை அல்ல, பொதுவாகவே எல்லா மாணவர்கள் இந்த ஒழுக்கங்களை பேண வேண்டும் என்கிற விதத்தில் நான் ஆதாபுகளை இதில் குறிப்பிடுகிறேன் என்று முன்னுரையில் இந்த விஷயங்களை ஷேக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். முதல் பாடத்திலே ஒரு மாணவர் தன்னிடத்திலே, அதாவது சுயமாக தன்னிடத்தில் வளர்த்து கொள்ள வேண்டிய சில ஆதாபுகள் என்ன, தனக்குள் கொண்டு வர வேண்டிய சில ஒழுக்கங்கள் என்ன, இதுதான் முதல் தலைப்பு. ஒரு சபைக்கு போனால் அங்கு எப்படி உட்கார்வது, அது பிற மக்களோடு சார்ந்து இருக்கும் பொழுது பேண வேண்டிய ஒழுக்கங்கள். சபைக்கு போகாமல் தனிமையில் இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு மாணவனிடம் என்ன ஒழுக்கம் இருக்க வேண்டும். எனவே சுயமாக ஒரு மாணவன் தனிப்பட்ட வாழ்க்கையில் பேண வேண்டிய, தனக்குள் கொண்டு வர வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன. ஆதாபு தாலிப் ஃபீ நஃப்ஸிஹி, ஒரு மாணவனிடம் சுயமாக அவரிடம் இருக்க வேண்டிய ஒழுக்கங்கள். அதில் முதலாவது விஷயம் அல் இல்மு இபாதத்துன், கல்வி என்பது ஒரு வணக்கம். அஸ்லுல் உசூலி ஃபி ஹாதிஹில் ஹில்யத்தி பல் வலிகுல்லி அம்ரின் மத்லூபின் இல்முக பிஅன்னல் இல்ம இபாதத்துன். இந்த ஹில்யத்து தாலிபில் இல்ம் என்கிற இந்த புத்தகத்தின் ஒரு அடிப்படை விதிமுறை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், கல்வி, மார்க்க கல்வி கற்பது என்பது இபாதத், வணக்கம் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். قال بعض العلماء, சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அல் இல்மு ஸலாத்து சிர்ரி வ இபாதத்துல் கல்ப், மார்க்க கல்வி கற்பது என்பது ரகசியமான தொழுகை மற்றும் உள்ளத்தின் வணக்கம். பொதுவாக நாம் தொழக்கூடிய தொழுகை பிறர் நினைச்சுக்கலாம், கண்ணால் பார்க்கலாம், நாம் தொழுகிறோம் என்பதை அவர்களால் உணர முடியும், பார்க்க முடியும். ஆனால் இந்த மார்க்க கல்வி தேடுவது என்பது அது ரகசியமான தொழுகை, அது வெளிப்படையான தொழுகை போன்று, இது ரகசியமான தொழுகை போன்ற ஒரு இபாதத், அது உள்ளத்தால் நாம் செய்யக்கூடிய ஒரு வணக்கம் என்று சில அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில், அதாவது மார்க்க கல்வி கற்பது வணக்கம் இபாதத் என்று சொன்ன பிறகு, அந்த அடிப்படையில் இபாதத்துடைய ஒரு நிபந்தனை என்ன, இஹ்லாசுன் நிய்யத்தி லில்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா. எந்த இபாதத்தை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக நியத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது. அல்லாஹ்வுக்காக அந்த இபாதத்தை செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக இந்த வணக்கத்தை செய்கிறேன் என்று தன்னுடைய அந்த எண்ணத்தை, நியத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது உள தூய்மை என்கிற அந்த இஹ்லாஸ் இபாதத்துடைய நிபந்தனை. எனவே கல்வி கற்பது ஒரு இபாதத் என்று சொன்னால், கல்வி கற்பதிலும் இஹ்லாஸ் தேவையா இல்லையா? அடுத்து ஷேக் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு கூற்றை குறிப்பிடுகிறார், வமா உமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா. அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டதெல்லாம், வேதம் வழங்கப்பட்ட மக்களுக்கு கட்டளையிடப்பட்டதெல்லாம் என்னவென்றால், கட்டுப்படுதலை, அனைத்து பொய் தெய்வங்களை விட்டு விலகி வந்து கட்டுப்படுதல் என்பதை அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தாக்கி உள்ள தூய்மையோடு இஹ்லாசோடு அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதுதான். எனவே இஹ்லாசோடு அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. وفي الحديث الفرد المشهور عن أمير المؤمنين عمر بن الخطاب رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், எண்ணங்களை பொறுத்தே செயல்கள் அமைகின்றன. எனவே கல்வி கற்பது ஒரு இபாதத் என்று சொன்னால், கல்வி கற்கும் பொழுதும் நம்முடைய எண்ணம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்து, فَإِنْ فَقَدَ الْعِلْمُ إِخْلَاصَ النِّيَّةِ
انتقل من أفضل الطاعات إلى أحط المخالفات. கல்வியில் இஹ்லாசு நிய்யா என்கிற அந்த உள்ள தூய்மை காணாமல் போய்விட்டால் இந்த கல்வி கற்பது என்பது சிறந்த இபாதத்திலிருந்து மாறி அது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடும். சிறந்த இபாதத் என்கிற அந்த வகையை விட்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் அது போய்விடும். வலா ஷைஅ யுஹத்திமுல் இல்ம மிஸ்லு ரியா ரியாஉ ஷிர்கின் அவ் ரியாஉ இஹ்லாஸின். எனவே கல்வி கற்பது என்கிற இந்த இபாதத்தை முகஸ்துதி எப்படி அழித்து நாசமாக்குகிறதோ அது போன்று எந்த ஒரு விஷயமும் நாசமாக்குவதில்லை. பெரும்பாலும் கல்வி கற்கக்கூடிய மக்களுடைய உள்ளத்தில் இந்த முகஸ்துதி, மக்கள் பார்க்கட்டும், நான் படிப்பதை மக்கள் பார்க்கட்டும், கேள்விப்படட்டும், புகழ்ந்து பேசட்டும் என்கிற இந்த முகஸ்துதி, இந்த சிந்தனை தான் கல்வி கற்கும் இந்த இபாதத்தை பெரும்பாலும் அழித்து நாசமாக்குகிறது என்று ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த முகஸ்துதி ரியா என்பது இரண்டு வகையாக பிரிக்கப்படலாம். ரியா ஷிர்கின் அவ் ரியா இஹ்லாஸ். ஒன்று ஷிர்கான விஷயம் தொடர்பான ரியா, இன்னொன்று மற்றொன்று ரியா இஹ்லாஸ். அல்லாஹ்வை வணங்குவது போல் பிறரை வணங்கினால் அதுவும் என்னது ரியாதான் ஒரு வகையில். மற்றொன்று நீயத்தில் கலப்படம் ஏற்படுவது, இதுவும் ரியாவுடைய ஒரு வகை. எனவே இஹ்லாஸில் தவறான சிந்தனைகள் கலந்து அதை பாழாக்குவது, இதுதான் இல்மை நாசமாக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். மிஸ்லு தஸ்மிய بأن يقول مسمعا علمت وحفظت. பிறர் கேட்க வேண்டும் என்று சில வார்த்தைகளை என்ன செய்வது, உபயோகம் செய்வது. உதாரணத்திற்கு பிறர் கேட்கும் விதமாக அலிம்து வஹஃபித்து, எனக்கு இது தெரியும், எனக்கு அது தெரியும், நான் இதை மனப்பாடம் செய்திருக்கிறேன், நான் அதை மனப்பாடம் செய்திருக்கிறேன் என்று ஒரு தாலிபுல் இல்ம் பெருமையாக பேசிக்கொள்வது. அதை மக்கள் கேட்டு ஆச்சரியப்படுவது, ஆஹா இவ்வளவெல்லாம் படித்திருக்கிறாரா, பல விஷயங்களை படித்திருக்கிறாரே என்று மக்கள் கேட்டு அடுத்து ஆச்சரியப்பட்டு புகழட்டும் என்று பிறர் கேட்கும் விதமாக இப்படி பேசுவது. எனவே கல்வி கற்கும் பொழுது மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். வஅலைஹி ஃபல்தஸிமி தஹல்லுஸ மின் குல்லி மா யஷூபு நிய்யதக ஃபீ ஸித்கி த்தலப். எனவே மார்க்க கல்வி தேடும் பொழுது இந்த தேடுதல் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நீயத்தில் கலப்படம் வருவதை தவிர்த்து இஹ்லாஸை நீ கடைபிடி என்று ஷேக் அவர்கள் சொல்கிறார். இஹ்லாஸை நீ கடைபிடி, நீயத்தை கலப்படம் உள்ள நீயத்தாக ஆக்கும் விஷயங்களை விட்டு தூரமாக இரு. தஹுப்பி ஸுஹூர், உதாரணத்திற்கு நான் பிரபலம் அடைய வேண்டும் என்று யோசிப்பது. வத்தஃபவுக் அலல் அக்ரான், சமகாலத்தில் உள்ள அறிஞர்களுக்கு மேல், அவர்களுக்கு மேல் நான் போக வேண்டும் என்பதை நோக்கமாக வைப்பது. வஜஅலுஹு சுல்லமன் வஜஅலிஹி சுல்லமன் லிஅக்ராதின் வஅஅராத். அல்லது கல்வியை சில உலக லாபத்தை அடைவதற்கு ஒரு வழியாக பயன்படுத்திக் கொள்வது. மின் ஜாஹின் அவ் மாலின் அவ் தஅதீமின் அவ் சும்அத்தின் அவ் தலபி மஹ்மதத்தின் அவ் ஸர்ஃபி வுஜூஹின் நாஸி இலை. அது ஒரு அந்தஸ்தை அடைவதற்கு இந்த கல்வியை பயன்படுத்தினாலும் சரி, அந்தஸ்தை அடைவதை நோக்கமாக கொண்டு, அல்லது பொருளாதாரத்தை அடைய வேண்டும் என்கிற விஷயத்தை நோக்கமாக வைத்து கல்வி தேடுவதாக இருந்தாலும் சரி, அல்லது மக்கள் என்னை கண்ணியப்படுத்த வேண்டும், கௌரவப்படுத்த வேண்டும், எனவே மார்க்க கல்வியை படிக்கலாம் என்று அந்த நோக்கத்தோடு படித்தாலும் சரி, அல்லது மக்கள் என்னை குறித்து கேள்விப்பட வேண்டும், அதிகம் பிரபலமாக வேண்டும், மக்கள் என்னை குறித்து கேள்விப்பட வேண்டும், ஃபேமஸ் ஆக வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, அல்லது மக்களுடைய பாராட்டை கேட்க வேண்டும் என்கிற நோக்கத்தை உள்ளத்தில் கொண்டாலும் சரி, அல்லது மக்கள் என்னை நோக்கி பார்க்க வேண்டும், ஸ்பெஷலாக என்னை கவனிக்க வேண்டும், பல மக்களுக்கு மத்தியில் இவர்தான் பெஸ்ட் என்று சொல்வது உதாரணத்திற்கு, இப்படியெல்லாம் நோக்கத்தை வைத்து மார்க்க கல்வியை தேடுவது என்பது கலப்படம் உள்ள ஒரு நீயத். இதை விட்டு நாம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தவர்கள் சொல்கிறார், فإن هذه وأمثالها إذا شابت النية أفسدتها. இது போன்ற எண்ணங்கள்
நீயத்தில் கலந்து விட்டால் அந்த நீயத்தை, மார்க்க கல்வி தேடும் அந்த இபாதத்தை அது அழித்து நாசமாக்கிவிடும், வீணாக்கிவிடும். வதஹபத் பரக்கத்துல் இல்ம், இல்முடைய பர்க்கத் போய்விடும், அதில் நன்மை கிடைக்காது. ولهذا يتعين عليك أن تحمي نيتك من شوب الإرادة لغير الله تعالى. எனவே அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக, அது பொருளாதாரம், மக்கள் அல்லது பதவி என்று அல்லாஹ் அல்லாத விஷயங்களுக்காக மார்க்க கல்வி தேடுவது என்கிற அந்த எண்ணத்தின் கலப்படம் இல்லாமல் தன்னுடைய எண்ணத்தை நீ பாதுகாத்துக் கொள்வது அவசியம். பல் வதஹ்மில் ஹிமா, மாறாக அதுக்கு தடுப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நியத்தை பாதுகாத்து வைப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டும், அந்த முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். வலில் உலமாஇ ஃபீ ஹாதா அக்வாலுன் மௌகிஃபுன், உலமாக்கள் இடம் இது குறித்து பல கருத்துகள் உண்டு, அவர்களுடைய நிலைப்பாட்டு உண்டு. பையன்து தர்ஃபன் மின்ஹா ஃபில் மப்ஹஸில் அவ்வல் ஃபீ கிதாப் அத்-தஆலும். அத்-தஆலும் என்கிற ஒரு நூலை ஷேக் அவர்கள் எழுதியிருக்கிறார். அவர்கள் சொல்கிறார், அந்த நூலின் முதல் பகுதியிலே நான் அதை குறித்து பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறேன். ويزاد عليه نهي العلماء عن الطبوليات وهي المسائل التي يراد بها الشهرة. அதேபோல் அறிஞர்கள் செய்திருக்கிறார்கள், இந்த நியத் பாதிக்காமல் இருப்பதற்காக தான் சில கிரிட்டிக்கலான சில டாபிக்ஸ், சில தலைப்புகளை எடுத்து பேசுவது, வித்தியாசமான விசித்திரமான சில தலைப்புகளை எடுத்து பேசுவது, யாரும் பேசாத இப்படியெல்லாம் பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். காரணம் என்ன? அந்த வித்தியாசமான டாபிக்ஸ், தலைப்புகள், விசித்திரமான தலைப்புகள் என்று போனால் அங்கு நியத் பாதிப்படைவதற்கு நிறைய சான்சஸ் உண்டு, வாய்ப்புகள் உண்டு. அங்கே என்ன செய்வார்கள், யாரும் பேசாத ஒரு தலைப்பு, இதில் பேசினால் நான் பிரபலமாகி விடுவேன் என்கிற எண்ணங்கள் தானாக வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. எனவே அதை தவிர்த்து கொள்வது நல்லது என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வக்கது கீழ ஒரு பழமொழி இருக்கிறது, ஜில்லத்துல் ஆலிமி ஜல்லத்துல் ஆலிமி மத்ரூபுன் லஹத் தபல். ஒரு ஆலிமுடைய தவறு என்பது அதற்கு தபுலா வாசிக்கப்படும். அதாவது ஆலிம் ஒரு தவறு செய்து விட்டால் அது அதிகமாக பேசப்படும். என்ன காரணம்? அவருடைய கண்ணியம், அவருடைய ஒரு மதிப்பு, இதெல்லாம் இருக்கும் பொழுது அவர் தவறு செய்தாலும் அதை குறித்து மக்கள் செய்வார்கள், அதிகமாக பேசுவார்கள். எனவே இதை எதற்காக ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்? எனவே வித்தியாசமாக ஏதாவது சொன்னால், அது ஒரு தவறாக இருந்தாலும் சரியே, பேசலாம், பேசினால் அதை குறித்து மக்கள் என்ன செய்வார்கள், அதிகமாக பேசுவார்கள். என்னை குறித்து அதிகம் இடத்திலே பேசப்படும். எனவே விசித்திரமான ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம், இஷ்யூவை கொண்டு வரலாம், வித்தியாசமான ஒரு சட்டத்தை சொல்லிவிடலாம். சொன்னால் வேகமாக என்னுடைய அந்த கருத்து பரவும், மக்கள் என்னை குறித்து பேசுவார்கள், ஃபேமஸ் ஆகி விடுவேன். இப்படியெல்லாம் எண்ணங்கள் வந்துவிடக்கூடாது. وعن سفيان رحمه الله تعالى أنه قال, سفيان رحمه الله அவர்கள் சொன்னார்கள், كنت أوتيت فهم القرآن فلما قبلت السرة سلبته. எனக்கு குர்ஆனுடைய ஃபஹம், குர்ஆனுடைய புரிதல் கிடைத்திருந்தது. குர்ஆனை படித்தால் முறையாக புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை எனக்கு இருந்தது. ஆனால் எப்போது நான் ஒரு ஹாக்கிம், ஒரு ஆட்சியாளர் பணத்தால் நிறைந்த ஒரு பையை கொடுத்து நான் அதை பெற்றுக்கொண்டேனோ, அந்த புரிதல் போய்விட்டது, அந்த தன்மை, அந்த டேலண்ட் போய்விட்டது என்று சொல்கிறார். என்ன சொல்ல வருகிறார்? இதான் ஒரு சிறந்த மக்களுடைய அடையாளம். நான் செய்த தவறின் காரணமாக இந்த நிஅமத் என்னை விட்டு போய்விட்டதோ என்கிற அந்த யோசனை இருந்தால்தான் தன்னை திரித்துக் கொள்ள முடியும். எனவே சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார், ஹாக்கிம் கொடுத்த அந்த காசுகள் நிறைந்த அந்த பையை நான் வாங்கினேன், கிஃப்டாக கொடுத்திருப்பார், அதை வாங்கினேன். அங்க அந்த குர்ஆனுடைய புரிதல் என்னை விட்டு போய்விட்டது. என்ன சொல்ல வருகிறார்? இங்கே என்னுடைய நியத் பாதிப்படைந்து இருக்கலாம். ஒரு ஹாக்கிமிடம் அந்த காசுகள் நிறைந்த பையை வாங்கிவிட்டால், இது தொடர்பாக அறிஞர்கள் அதிகமாக பேசியிருக்கிறார்கள். ஹாக்கிம், ஆட்சியாளர்கள் ஏதாவது கொடுத்தால் வாங்கலாமா கூடாதா, எந்த நிலையில் வாங்க வேண்டும், எந்த நிலையில் வாங்க கூடாது, இப்படியெல்லாம். இப்படி ஹாக்கிம் ஒரு காசு பையை கொடுத்து நான் அதை வாங்கிவிட்டேன், எனவே குர்ஆனுடைய புரிதல் போய்விட்டது அல்லது குறைந்து விட்டது என்று சொல்கிறார். காரணம், அந்த பையை வாங்கின பிறகு
அவனுக்கு தோதுவான சில சட்டங்கள் சொல்லலாம் என்றெல்லாம் நீயத்தில் வருமா இல்லையா? சுஃபியான் அஸ்-ஸௌரி அப்படி எதுவும் செய்யவில்லை. ஆனால் நீயத், அந்த ஊசலாட்டம் என்பது, காசு வாங்கி இருக்கிறோமே அவனுக்கு சாதகமாக ஒரு ஃபத்வா கொடுத்து விடலாமோ, இப்படியெல்லாம் நீயத்துகள் பாதிப்படைவதற்கு அது ஒரு காரணமாக அமையலாம். எனவேதான் நீயத்தை பாதுகாப்பதற்கு தடுப்பு ஏற்படுத்திக் கொள்வது என்று ஷேக் சொன்னார்களே, அவ்வாறு இதை வாங்கிவிட்டால் அடுத்து என்னுடைய நீயத்து மாறிவிடுமோ என்று பயந்தால் அதை தவிர்த்துக் கொள்வது, இப்படி அதற்கான வழிகளையும் நாம் நிச்சயம் தேட வேண்டும். அடுத்து ஷேக் அவர்கள் சொல்கிறார், فاستمسك رحمك الله تعالى بالعروة الوثقى العاصمة من هذه الشوائب بأن تكون مع بذل الجهد في الإخلاص شديد الخوف من نواقضه. எனவே இஹ்லாஸுக்காக முயற்சி செய்வதோடு இஹ்லாஸுக்கு முரணான விஷயங்கள் அதை குறித்த பயமும் இருக்க வேண்டும். இதுதான் இந்த கலப்படங்களை குறித்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு வலுவான கயிற்று. அந்த கயிற்று என்னது? பயம். இஹ்லாஸை பாதிக்கக்கூடிய இந்த காரியங்களில் நான் போய்விடக்கூடாது, போனால் என்னுடைய இஹ்லாஸ் பாதிப்படைந்து விடும், எனவே அதை விட்டு தூரமாக இருக்கலாம் என்கிற பயம் என்னது? ஒரு வலுவான கயிறு. அதை பற்றி பிடித்துக்கொள். அதீம் அல் இஃப்திகாரி வல் இல்திஜா இலைஹி சுப்ஹானஹு வ தஆலா. அதே நேரத்தில் அல்லாஹ்விடம் அதிகம் திரும்பி அல்லாஹ்விடம் துஆ செய்வது, அல்லாஹ்விடம் உதவி கேட்பது, இதையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். ويؤثر عن سفيان بن سعيد الثوري رحمه الله تعالى قوله سفيان الثوري சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது, ما عالجت شيئا أشد علي من نيتي. என்னுடைய நியத்தை விட எந்த ஒரு விஷயத்தையும் நான் கடுமையாக பார்த்ததில்லை. நியத்தை சரி செய்வது என்கிற விஷயத்தில் நான் எவ்வளவு போராடி இருக்கிறேனோ அதை விட அதிகமாக கடுமையாக நான் எந்த விஷயத்திலும் போராடியதில்லை. நியத்தை சரி செய்வதுதான் மிக கடுமையான போராட்டம் என்று சுஃபியான் அஸ்-ஸௌரி சொல்கிறார். வஅன் உமர் இப்னு ذر انه قال لوالده உமர் பின் ذر அவர்கள் தந்தையிடம் சொல்கிறார், யா அபி ما لك اذا وعظت الناس اخذهم البكاء واذا وعظهم غيرك لا يبكون. என் தந்தையே, நீங்கள் மக்களுக்கு உபதேசம் செய்தால் மக்கள் அழுகிறார்கள், பிறர் உபதேசம் செய்தால் அவர்கள் அழுவதில்லை, என்ன காரணம்? அதற்கு அவருடைய தந்தை பதில் சொன்னார்கள், فقال يا بني, என் அருமை மகனே, ليست النائحة الثكلى مثل النائحة المستأجرة. தன் குழந்தையை இழந்த ஒரு பெண் அழுவதும், காசு கொடுத்து அழுவதற்கு அழைப்பார்களே, ஒப்பாரி வைப்பதற்கு காசு கொடுத்து அழைப்பார்களே அழுவதற்கு, அந்த பெண்ணும் சமமாக மாட்டார்கள். குழந்தை இழந்த பெண் என்ன செய்யும்? துடித்தழும். காசு வாங்கி அழக்கூடியவர் என்ன செய்வார்கள்? நடிப்பார்கள். இப்படி இரண்டு பேரும் சமம் இல்லை. என்ன அர்த்தம்? இஹ்லாஸோடு மக்களுக்கு உபதேசம் செய்தால் அது உள்ளத்தில் இறங்கும், அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பேசக்கூடிய மக்களுடைய உள்ளத்திலே இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் என்ன பேசினாலும் அது மக்களுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. வஃபக்கல்லாஹு வஃபக்கல்லாஹு லிருஷ்திக ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழியை நோக்கி உனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.